பிளாக் ரோஸ் வா 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 சீக்கிரம் வா இந்த கண்கள்லாம் காட்சியை பாரு வா நீயா இதுனா என்னப்பா வயசுல இளையவன் சொல்றேன் இதுனா நல்லதுக்கு இல்ல எதுக்கா நீ இப்படி மாறினு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு என்னம்மா இதுனா என்ன போகும்போது தனித்தனியா போனிய இப்ப ஜோடி போட்டுக்கிட்டு ஒன்னா வரிய தனிமையில சந்திக்கிறவாதான் ஒன்னாவா மிஸ்டர் பிளாக் என்ன கஞ்சா அடிச்ச மாதிரி உட்காந்துருக்க உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் நல்லா இல்லையே இன்னும் நல்லதே அறிவாளி அழகுன்னு சொன்னாலே நானும் அதை நம்பிக்கிட்டு அவளுக்கு எடுபுடி வேலைதான் செஞ்சேனே இப்ப கட்சி மாறி வேற கூட்டணி அமைப்பு வச்சுக்கிட்டாலே ஒரு பிரசிடண்ட்ல இவ்வளவு பிரச்சனைனா 33 பிரசிடண்ட்ல என்ன ஆவண்டா நீ உன் வாழ்க்கை எப்படி பார்லிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு ஹலோ ஹலோ ஓ என்ன தூக்கம் எந்திரியா என்ன முழிக்கிற கோயம்பேடு வந்துருச்சு இறங்கு என்ன இடம் சொன்ன கோயம்பேடு நான் சென்னைக்குள்ள டிக்கெட் எடுத்திருக்கேன் கோயம்பேடுல இறங்க சொல்றேன் ஐயோ சென்னை கோயம்பேடு எல்லாம் ஒண்ணுதாயா நான் பட்டிக்காட்டான்னு என்ன ஏமாத்த பாக்குறியா அட கன்றாவியே இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே யோ இந்த பாரியா வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வர்ற எல்லா பஸ்ஸும் கோயம்பேடுல தான் நிக்கும் அப்படின்னா இங்க இருந்து சென்னைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் சென்னைக்கு எவ்வளவு தூரமா அட கடவுளே காலங்காத்தால இவன் கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டியே யோ சாவு கணக்கு இறங்கியா யார பார்த்து சாவு கணக்குங்கற தாமரை என் முடிய பார்த்து அப்படி சொன்ன உனக்கு என்ன பண்றேன்னு பாரு நீ சாவுகிறாக்கி உங்க அம்மா சாவுகிறாக்கி உங்க அப்பா சாவுகிறாக்கி உன் குடும்பமே சாவுகிறாக்கி என் முடிய பார்த்தா அந்த யமனே நடுங்குவா மரியாதைய மன்னிப்பு கேளியா இல்லைன்னா உன் சங்கருத்து ரத்தத்தை குடிச்சிருவேன் ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா பஸ் விட்டு இறங்குங்க ஐயா ஆளை விடுங்க ஐயா ஆமா நீ எப்படி இந்த பஸ்ஸுக்குள்ள நீ என்ன விட்டுட்டு போயிடுவியா இல்ல நான் உன்னை விட்டு அங்கேயே இருந்துருவேனா அடுத்த வேலைக்கே என்ன பண்றதுன்னு தெரியாதானா இப்ப ஒன்ன வேற வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் கவலைப்படாத நான் வரும்போதே 3000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன் 3000 இது அடிச்சா 10 நாளைக்கு சமாளிக்கலாம் இருக்கே தம்பி 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 நில்லுங்க ஆமா எந்த ஊரு தென்காசி அட நம்ம ஊருகளா பக்கத்துல அம்மா சமுத்திரம் ஆமா இறங்கணும்னே ஏற பாக்குறிய தாமரையை கொண்டு போய் முதல்ல ஊர்ல சேர்க்கணும் அதுக்கு பஸ் சாயங்காலம் தானே இருக்கு ரயில் அது ரவைக்கு தானே உடனே போகணும் லேன்ல போங்க தம்பி பஸ்ல வந்தது ரொம்ப அலுப்பா இருப்பீங்க ஃபர்ஸ்ட் காலைக்கடனை முடிங்க அதுக்கு ரூம் போடணுமே எங்க கிட்ட காசு இல்ல கவலைப்படாத தாயி எல்லாத்துக்கும் இடம் இங்க இருக்கு அங்க பாரு அது கழிக்கிறனுக்கு இது குளிக்கிறனுக்கு 5 ரூபா கொடுத்தா ரெண்டத்தையும் முடிச்சிடலாம் வேணும்னாலும் துணிமணி மாத்திக்கலாம் பட்டணத்துல எல்லாத்தையும் வீதியிலே வச்சிருக்கேன் இந்தாங்க 10 ரூபா போய் காலாலத்துல வேலையை முடிச்சிட்டு வாங்க வேணாம் வேணாம் இதுக்கெல்லாம் காசு என்கிட்டே இருக்கு அப்ப நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துறேன் எங்க பணத்துல எடுங்க 2 டிக்கெட் தென்காசிக்கு எந்த பஸ்ல இருக்க ஆர்டினரி பஸ்ஸா ஸ்பெஷல் பஸ்ஸா வீடியோ கோச் பஸ்ஸா ஏசி பஸ்ஸா இல்ல 4 ஏசி பஸ்ஸா இல்ல புசு பேக்கா புசு கேக்கா இல்ல படுத்துக்கிட்டே போற பெருத்து பஸ்ஸா பின்னுக்க கக்கூஸ் இருக்கு உனக்கு தெரியாதுல நான் வந்து எதுல வேணாலும் போயிடுவேன் லாரில கூட போயிடுவேன் ஆனா தாமரைய ஒசத்தியான பஸ்ல தான் அனுப்பணும் அதுக்கு 3000 ரூபா ஆகும் என் பாக்கெட்ல 1000 ரூபா தானே இருக்கு எங்க கிட்ட இருக்கு குடு குடு இங்க இருங்க அந்த இங்க போர்டு இருக்குல்ல பெரிய நாமம் போட்டுருக்குல்ல நீங்க குளிச்சுட்டு இங்க வந்துருங்க சரி நான் இங்க வந்துடுறேன் சரி 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 நில்லு டீட்டம்மா கூப்பிடுறானே பத்திரமா அந்த பைய வச்சு முன் சீட்டு போட்டு வச்சிருங்க வந்துடுறோம் வா ரொம்ப நல்லவன் அட பாவி நீயா எங்கடா என் பணம் செலவாயிருச்சு நாமத்தை காட்டி நாமத்தை போட்டியில ஒண்ணு நான் உன்னை ஏமாத்தினேன் இன்னைக்கு என் உசுரை காப்பாத்தி விட்டேன் என் உயிரை கொடுத்தாச்சும் உங்க 2 பேர்த்தையும் நான் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் இது ரொம்ப மோசமான இடம் இங்க இருக்க கூடாது வாங்க என் வீட்டுக்கு ஆனா பயப்படாம வாங்க இது நம்ம இடம் தான் இதே என் வசந்த மாளிகை வாங்க உள்ள வாங்க வாங்கப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க நாளைக்கு சாயங்காலம் உங்களுக்கு எப்படியாச்சும் நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துறேன் ஐயா என் பையி உன் பையதே யாரும் இல்லைன்னு சொன்னா என் பையன் மட்டும் வச்சிருக்க மொத்த பணத்தையும் காலி பண்ணிட்டியா என்ன பண்றது என் செலவுக்கு பால் பாண்டிகிட்ட வாங்கின காசுக்கு 10 வட்டியில கட்ட வேண்டியதா இருக்கு அதுக்காக அடுத்தவங்க பையில கை வைக்கிறியே இது ஒரு பொழப்பா நானும் ஒரு காலத்துல வசதியானேன் எப்படின்னு கேளு எப்படி 5 ஏக்கர் நிலம் ஒரு பம்பு செட்டு சொந்த வீடு
கறவை மாடு கோழி ஆடுன்னு இருந்துச்சு. இப்ப எவனோ ஒரு முட்டாப்பைய 2000த்துல உலக அழியுன்னு சொல்லவும் அதை கேட்டுக்கிட்டு எங்க அப்ப அம்முட்டி வித்து தின்னு விட்டேன். ஐயோ 2001 ஆச்சு, 2005 ஆச்சு, இன்னைக்கு 2010 ஆச்சு. அப்புறம் உலக அழிஞ்ச பாடு இல்ல, நானே இப்படி ஆயிட்டேன். உனக்கு பணம் கிடைச்சாச்சு, நான் சொல்ற வேலையை செஞ்சீன்னா 40,000 இல்ல 40 லட்சம் கொடுப்பாங்க. என்ன செய்யணும்? அடிக்கணும். கொள்ளை அடிக்கணுமா? ஆள் அடிக்கணும். ஆள் அடிச்சா பணம் கிடைக்குமா? உழைச்சா மாச சம்பளம், உதைச்சா ஸ்பாட் பேமெண்ட். பட்டணத்துல உடனே பணம் சம்பாதிக்கணும்னா அடிதடிதான் ஒரே வழி. தாமரையை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்பவா அண்ணன் பால் பண்ணிட்டு உன்னை கூட்டு போறேன். உங்களுக்கு என்ன டாக்டர் பண்ண விட்டாங்க? சாப்பாடு சாப்பிட்டு ஜீரணமாய் கால் கழுவுற நேரத்துல தட்டுல என்ன வச்சாங்கன்னு கேட்டா இந்த பஞ்சு கலக்கலாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல மேட்டுக்கு வாங்க. டேய் அலங்கோலமா இருந்த குடிசை வாசல்ல எல்லாம் கோலம் போட சொன்னேன். இருக்கட்டா சாணி மொழிகிற இந்த சவத்துல எல்லாம் சுண்ணாம்பு அடிக்க சொன்னேன். ஓலை போட்டிருந்த குடிசை மேல எல்லாம் குரோட்டன்ஸ் வளர்க்க சொன்னேன். இப்ப என்னால எத்தனையோ குப்பங்கள் பசுமையா இருக்குடா. இதெல்லாம் செஞ்சது பெருமாள் செந்திலாச்சே, பஞ்சு செந்தில் இல்லையே. திட்டம் அவன் போட்டிருந்தாலும் நட்டது நான் தானே. உங்க தலைமையில நட சொன்னான். நான் நடல என்ன செடி வளர்ந்துருக்க மாட்டா கொசுரு. எங்கேயோ ஒரு கண்டிஷன் நடந்திருக்கு. இன்சியர்ல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. யாருக்கோ கிடைக்க வேண்டிய பட்டத்தை இவர் மாத்தி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏய் அங்க என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிற? ஒண்ணு இல்ல, அவன் பெருமாள் செந்தில், நீங்க பஞ்சு செந்தில். அவன் பி செந்தில், நீங்க வெறும் பி. ஏய் எவனோ ஒருத்தன் போட்ட திட்டத்துக்கு மேல் இடத்துல எனக்கு இருக்கிற செல்வாக்க பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உனக்கு கம்பவுண்டர் பட்டம் வேணும்னா பேசாம வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு. இருந்தாலும் யாருக்கோ கிடைக்க வேண்டிய பட்டத்தை நீங்க வாங்கின தப்பு இல்லையா? ஏய் என்னடா தப்பு? ஜப்பான்காரன் கண்டுபிடிச்ச டிவியை நாம வாங்கலையா? அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்ச செல்போனையும் கம்ப்யூட்டரையும் நாம வாங்கலையா? ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்ச காரை நாம வாங்கலையா? அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் போட்ட திட்டத்துக்கு நான் டாக்டர் பட்டம் வாங்கினா கூட இதை நான் எதிர்பார்க்கல. நீ எதிர்பார்க்கிற எதையும் நான் செய்ய மாட்டேன். நான் செய்யற எதையும் நீ எதிர்பார்க்கவும் முடியாது. பஞ்சு 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 அண்ணன் பஞ்சு. வாழ்க்கையில அவனுங்க கொஞ்சம் கூட டெவலப்பே ஆகாம லோ லெவல்லே இருந்துட்டானுங்க. கண்டவன்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவன்களை வளர்த்து ஆளாக்கி அவனுங்க கையாலேயே சாவ தேடிக்கிட்டு. என் அண்ணனுங்களை கொண்ட அந்த முனியனுக்கோ என்னோட புருஷனை கொண்ட அந்த போலீஸ்காரனுக்கோ நீங்க தான் மாமா ஒரு முடிவு கட்டணும். என்ன பேசுற? நான் ஜட்டிக்கு மேல லுங்கிய தூக்கி விட்டுக்கிட்டு இருந்த காலத்துல பண்ணதெல்லாம் இப்ப கோட் சூட் போட்டதுக்கு அப்புறம் பண்ண சொல்றியா? நான் யார் தெரியுமா? டாக்டர் டாக்டர் செந்தில். பி 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 விட்டீங்க. முதல்ல அந்த ஆஃப் சரக்கை எடுத்து ஊத்தி அவனை ஆஃப் பண்றா. இந்த குடி பாவி பாவி ஆவியா வந்து உயிரை எடுக்கிறியாடா? அநியாயத்துக்கு அப்பனை ஏத்து கேஸ் போட்டு ப்ராப்பர்ட்டி பிளாக் பண்ணிட்டானடா. இவனால மொத்த குடும்பமும் தற்கொலை பண்ணி நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காம போயிருச்சே. உயிரோட இருக்கிறவனுக்கு பிராந்தி சைனீஸ் வச்சு படைச்சுக்கிட்டு இருக்கிய. சயின்டிஸ்ட் இல்லடா, சைட் டிஷ். ஏதோ ஒரு விஸ். இதுக்கு கூலி கொடுத்து ஐயரை வேற கூட்டு வந்திருக்கிய. அந்த சாராய் பாட்டி எடுத்து கொல்லுடா. போன வாரம் கூட அவன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாயா? எங்கடா? இங்கடா. ஏய் அவன் தொல்லை தாங்க முடியாம தான் நான் வீட்டை காலி பண்ணிட்டு போனோம். இப்ப இவன் இங்க குடி வந்து மாட்டிக்கிட்டாடா. அவன் போட்டோ எடுறா, வந்துட போறான். அடுத்த வாரமும் வருவான், அடுத்த மாசமும் வருவான். நீ அவங்கிட்ட பேசிட்டாரே, நாங்க கிளம்புறோம். தட்சணை கொடுக்காம போறேன். தட்சணமும் பாட்டில் இருக்க, எடுத்து அடிச்சுக்கோ. சிவா யோ உன் சொந்தக்காரங்கன்னா உன் படத்தை வச்சு படையல் போட்டு திதி கொடுத்துட்டு போறாங்க. நீ என்னன்னா இங்க உட்கார்ந்து புகைய விட்டுக்கிட்டு இருக்க. சொல்லிட்டாங்களா? ஐயோ அப்பா நம்மளையும் கூப்பிடுறானே. என்னடா இந்த கோவிந்தனுக்கு போன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளு காணுமே. கதவை தோற. அண்ணன் மேட்ச் பார்த்து ரொம்ப கழிச்சு போய் வந்திருக்கான். என்னடா கோவிந்தா எவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு போன் பண்ணி? நீ என்னடா மெதுவா கையில பால் உருட்டிட்டு வர? போப்பா நீ வேற ஐபிஎல் சும்மா போனி பால போல போலன்னு பொளந்துட்டு இருந்தா நீ வேற போன போட்டு லாஸ் பண்ணிட்ட. அது போனி இல்லீங்க, கோனி. ஏய் ஸ்டம்ப் இருக்கும்போது பேல்ஸ் ஆடக்கூடாது. அண்ணன் கூட பஞ்ச் அடிச்சிட்டாரு. ஏய் 20 வருஷத்துக்கு மேல நான் இருக்கேன். நேத்து வந்து எல்லாம் பஞ்ச் அடிக்கிறான், நான் அடிக்க கூடாதா? பஞ்சுனா அது என் வாயில இருந்தா வரணும். நீ அந்த சாலா போடு. போடுற வாடியாரே. கை தட்டுங்க. எதுக்குடா இதெல்லாம் மறைக்குது இல்ல? கார் துடைக்க வச்சுக்க. இத நான் எதிர்பார்க்கல. என்ன திடீர்னு ஷாலுகள் எல்லாம் போடுற? நீ டாக்டர் பட்டத்தை புடிச்சிட்டு வந்துட்டீல, அதுக்கு தான். அட போப்பா, என்கிட்ட இருக்கிற கரன்சியை வைக்கிறதுக்கே வீட்டு பீரோல இடம் இல்ல. இந்த கர்மத்தெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? கிழிஞ்ச கோவணத்தோட திருட்டுல ஏறி வந்ததெல்லாம் மறந்துட்டு பேசுறியாமா? கிழிஞ்ச கோவணத்தோட திருட்டுல ஏறி வந்த இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன்ல. எதுக்குடா பழைய சில்லறை எல்லாம் என்ற?
ஒரு ரூபாயில தம்புடி குறைஞ்சாலும் அது ரூபாய் ஆகாது கோவிந்தா. அண்ணன் போட்டிக்கு பஞ்சு அடிச்சுட்டாரே. டொக்கு வச்சதுக்கெல்லாம் சிக்ஸர் அடிச்ச மாதிரி குதிக்காத, பவுண்டரி லைன் தாண்டி ஓடு. சரி இன்னும் இனாத்துக்கு வர சொன்னேன். வா சொல்றேன்.